நாட்டில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக தற்போது சில பொருட்களின் விலைகள் அதிகரித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கனமழை காரணமாக மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்திருக்கிறது. மரக்கறிகளின் விலை இவ்வாறு அதிகரித்ததன் காரணமாக சில உணவகங்களில் உணவுப் பொதிகளின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கிடைக்கும் மரக்கறிகளின் மொத்த விலையானது பெருமளவு அதிகரித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் 1 கிலோகிராம் கரட்டின் விலையானது 700 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பீன்ஸ், லீக்ஸ் போன்ற மரக்கறிகளும் 1 கிலோ 500 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போன்று ஏனைய மரக்கறிகளும் இவ்வாறு விலை உயர்ந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மழை மற்றும் மண் சரிவு காரணமாக மரக்கறி பயிர்கள் அழிந்ததன் காரணமாகவே இவ்வாறு மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் சில உணவகங்களில் உணவு பொதிகளானது திடீரென விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது. இதேவேளை பொதுமக்களும் அத்தியாவசிய பொருட்களை அதிகமாக கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என்ற பயத்தில் மக்கள் இவ்வாறு அதிகமாக அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அவ்வாறான ஒரு நிலை ஏற்படும் என்று இதுவரையில் எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளியாகவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை என்று ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது.